அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளி, கொஞ்சம் பர்சனல் ஒர்க். அதனால தான் நம்ம பேச முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஸோ தாவேகாவுல அடுத்தடுத்த அதிரடிகளாக நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு 6ஆம் தேதி விருப்ப மனுக்கள் 234 தொகுதியிலும் எம்எல்ஏ, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கான விரும்புபவர்கள், தாவேகாவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஒரு விருப்ப மனுவை வழங்கக்கூடிய அந்த நாள் இன்னைக்கு தொடங்குது. இன்னிலிருந்து 14ஆம் தேதி வரை அந்த விருப்ப மனு படிவங்கள் திரும்ப பெறறதுக்கான ஒரு போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேரடியாக ஃபார்ம்ஸை வந்து ரூ. 100 கொடுத்து ஃபார்ம்ஸ் வாங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பனையூர்ல நிறைய கூட்டங்கள் அங்கே வந்து மோதிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்கள் குவிஞ்சிருக்காங்க பனையூர் அலுவலகம் முன்பு. அந்த ரூ. 100 கட்டி அந்த ஒரு ஃபார்மை வாங்கி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி திரும்ப 14ஆம் தேதிக்குள்ள கொடுக்குறவங்க நேர்காணல்களுக்கு அழைக்கப்பட்டு திறமையான தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது ஜனநாயக பூர்வமாக எல்லா கட்சிகள்லையும் நடக்கக்கூடிய விஷயம். சில கட்சிகள்ல ஃபார்மலுக்காக நடக்கும். அங்க வந்து பெருசா தொண்டர்கள்லாம் விருப்ப மனு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, தலைவர்கள் பேர்ல விருப்ப மனுக்கள் போட்டு அந்த இடத்துல ஒரு மாஸ் கிரியேட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. விருப்ப மனு போடுறதுக்கு ஏதாவது கட்டணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டுத்தொகை இருக்குல்ல, டெபாசிட், அந்த அமௌண்ட்டை தான் விருப்ப மனுக்கான ஒரு கட்டுத்தொகையா வந்து வச்சிருக்காங்க. விருப்ப மனுக்களை கொடுக்கக்கூடியவர்கள் பொது தொகுதியில விருப்ப மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க 10,000 ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும். அண்ட் தென் ரிசர்வ்டு தொகுதியில நிற்கக்கூடியவர்கள் 5,000 ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும். இது வந்து அடிப்படையான விஷயம். அந்த விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டு தகுதி வாய்ந்த அந்த வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நேர்காணல் பண்ணி யார் அந்த தொகுதியில வேட்பாளராக போடலான்றதுலாம் ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடியே சில மாவட்ட செயலாளர்கள் சில அந்த தொகுதியில வந்து ஏற்கனவே கட்சியில சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, பல வருஷமாக மக்கள் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கான ப்ரையாரிட்டி அண்ட் தென் கட்சி கொடுக்கும். இதுதான் வந்து வழிமுறை. இது நிறைய பேருக்கு வந்து புதுசா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்பதானே நம்ம அரசியல்லாம் பாக்குறோம். அரசியல் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். இது தாவேகால நடக்கக்கூடிய இப்போ முக்கிய நிகழ்வா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தாவேகாவுடைய அந்த தேர்தல் குழு, நம்ம மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ற குழு இருக்கு இல்லையா, அந்த குழு அவங்க நேத்து ஒரு வெப்சைட்டை வந்து விஜயண்ணா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஒரு 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 லிங்க் தரோம். அந்த ஆப் மூலமா நீங்க உங்களுடைய தேர்தல் இதெல்லாம் வந்து வாக்குறுதிகளா நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தாவேகா, இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க மனசுல நினைப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்களை நீங்க கொடுங்க, அதுல நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு மக்கள்கிட்டயே. இதுதான் நம்ம முன்னாடியே வந்து ஏற்கனவே விஜயன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அரசியலை நம்ம வந்து கத்துக்கணும், அவங்க கிட்ட இருந்து பேசணும், அவங்க கிட்ட வந்து கனெக்டடா இருக்கணும்ன்றதுதான் அடிக்கடியே வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டல் நேற்று ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல 2 மணி நேரத்துக்குள்ள அந்த போர்ட்டல் முடங்குற அளவுக்கு, சர்வர் கிராஷ் ஆகிற அளவுக்கு அங்க வந்து எல்லாருமே உள்ள போய் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுக்கறது, வாக்குறுதிகளா இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறது. உதாரணத்துக்கு இப்போ வேலூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேலூர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டியாக இந்தியாவிலேயே 100 ஸ்மார்ட் சிட்டிகள்ல ஒரு நகரமாக வேலூர் மாற்றப்படும்னு சொல்லி முதல் பட்டியலே வந்த நகரம். ஆனா அப்படியா இருக்கு? இதுவரைக்கும் ஒரே ஒரு மேம்பாலம் கூட இல்லாத ஒரு சிட்டி தான் வேலூர். ரயில் மேம்பாலம் இருக்கும், ஆற்று மேம்பாலம் இருக்கும், நேஷனல் ஹைவேஸ் மேம்பாலம் இருக்கும். ஆனா சிட்டி லிமிட் உள்ளார இந்த ஜங்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, முக்கியமா மீன் மார்க்கெட் ஏரியா, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன், சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன், அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சில்க் மில் ஜங்ஷன், அப்படியே அந்த பக்கம் கீழே வந்தோம் அப்படின்னா சத்துவாச்சாரி, தோட்டப்பாளையம். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல ஒரு மேம்பாலம் கூட இல்லாம எல்லாமே அந்த ஒரு டிராபிக் நேரத்துல, பீக் ஹவர்ஸ்ல, ஸ்கூல் டைம்ல, ஆஃபீஸ் டைம்ல மிஷ்ஷா அப்படியே நிக்கிற ஒரு கண்கூடா காட்சியை தான் நம்ம வந்து இத்தனை வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியா அறிவிச்சு இந்த சிட்டி இன்னும் ஸ்மார்ட் ஆகாம இருக்கக்கூடிய பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வராத ஒரு சிட்டியா இருக்குன்றத ஒரு வாக்குறுதியா கொடுக்கணும். ஸோ இந்த இடங்கள்ல தேவைப்பட்ட இடங்கள்ல இன்னும் ரயில்வே கிராசிங், கஸ்பா, அந்த மக்கான்ல இருந்து அந்த கஸ்பா போற அந்த ரோட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த முன்னாடி ஆனந்தா ஜோதி இருந்த தியேட்டர் இருந்த இடம், அந்த ரயில்வே பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு அங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம் அங்க ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றதுக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 எலெக்ஷன் அதை வாக்குறுதியா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த பிரிட்ஜி வருஷம் தேர்தல் வாக்குறுதியில எல்லா கட்சிகளும் கொடுப்பாங்க. ஆனா அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. இந்த மாதிரி மக்கள் மனதுல இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுல பரிசீலனை பண்ணி சில விஷயங்கள வாக்குறுதிகளை எடுத்துக்கிறது. இது என்னன்னா, ஒரு வாக்குறுதியை ரெடி பண்ணோம் அப்படின்னா அரசு ஊழியர்கள் தேவை என்ன, அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க, அது மூலமா தெரிஞ்சிடும். ஸோ மற்ற எல்லா கேட்டகரிஸும் இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸுக்கு என்ன தேவை, நம்ம வந்து
பால்வளத்துறைக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நம்மள வந்து வெளிப்படையா நிறைய விஷயங்கள் நம்மளால பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை மக்கள் வந்து தேவை அப்படின்னு போராடி அதை வந்து உணர்த்துவாங்க. இதன் மூலமா வாக்குறுதிகள் எடுத்து இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன வேணும், போக்குவரத்து ஊழியர்களுக்கு என்ன வேணும், எலக்ட்ரிக்கல் நம்ம மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு என்ன வேணும், அதே மாதிரி தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு என்ன வேணும், 18 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஜென்ரிக்கா நம்ம கொடுத்துட முடியும். ஆனா மக்கள் கிட்ட அடித்தட்டுல அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் சிலது இருக்கு. என்னப்பா இன்னும் டாய்லெட் கூட இல்லாத ஊர் நம்ம ஊர்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடுகள் நம்ம ஊர்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த நிலைமையில அந்த மாதிரியான வாக்குறுதிகளை அடித்தட்டு மக்கள் அவங்க மூலமா சொல்லும் போதுதான் நமக்கு அது புரிய வரும். அதை வாக்குறுதிகளை எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய சில சர்வேஸ் எடுப்பாங்க. அந்த சர்வேஸ் மூலமா எது சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்குறுதியா எப்படி கொடுக்கலாம், அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், நிதி பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்கு, இதையெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு கட்சி ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ணுது. ஸோ இது கண்டிப்பா வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். பல அரசியல் விமர்சகர்கள் இதற்கு வந்து வரவேற்றும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, எதிர்மறையாகவும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்மறை கருத்துக்கள் கூட எடுத்து நம்ம கத்துக்கலாம், தப்பில்லை. தாவேகா வந்து 2 வருஷம் ஆன கட்சி, 3 வருஷம் தான் ஆகுது, 3ஆம் ஆண்டு தான் எடுத்து வைக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு அரசியலே தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இங்க 30 வயசுல இருக்கக்கூடியவனும் 50 வயசுல இருக்கக்கூடியவர்களும் 70 வயசுல இருக்கக்கூடியவர்களும் அரசியல் பக்குவமானவர்களா, அவங்களுக்கு அரசியல்ல என்ன புரிதல் இருக்கு அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பப்ளிக் சர்வீஸ்லாம் நிறைய பேர் நம்ம நிறைய பார்த்துட்டோம், அதை நிறைய பேசிட்டோம். ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நடந்த கட்சியுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கூட பேசிட்டாரு. சிலர்லாம் கடுப்புல விட்ட கணிப்பாலாம் வருது, ஆனால் மக்கள் கணிப்பு வேற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம உண்மையிலேயே இருக்கிற மாதிரி காட்ட போறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அந்த மீடியா சைட்லயும் நிறைய இந்த டிபேட்ஸ்ல உட்காந்து அதை பேசி நிறைய கருத்து உருவாக்கம் பண்ணி கொச்சையாக விமர்சனங்கள் பண்றது, இதெல்லாம் அரசியல் நினைச்சு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செய்ய 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 அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றத அவங்கள உணராமலே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆபாசமா பேசுறத, விமர்சனம் பண்ணி கொச்சையா பேசுறத, தனி மனித தாக்குதல் பண்றத, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்றத ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் வந்து எல்லாருமே நம்ம சொல்றத ரசிக்கிறாங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல வந்து சில கட்சிகள் இங்க இயங்கிட்டு இருக்கு. அது 75 வருஷ பவள விழா கண்ட கட்சியா இருக்கட்டும், 50 வருட பொன் விழா கண்ட கட்சியா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ 20 வருடங்களாக களத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சில புதிய கட்சிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அதை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, நம்ம சூப்பரா அவங்களை காலி பண்ணிட்டோம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குல நம்ம வந்து தட்டி பறிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அது களத்துல அவங்கள உணர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கிட்டு வராங்க அப்படின்றத நான் கண்கூடா பாக்குறேன். ஸோ இந்த பதிவுமே தாவேகாவுடைய 2 நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம். ஒன்று அவங்க விருப்ப மனு வாங்குறாங்க, அண்ட் தென் 234 தொகுதிகள்லையும். ஒரு பக்கம் என்னப்பா கூட்டணி கதவெல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு, அதனால வந்து தனித்து போறீங்களா, அதனால 234 தொகுதிகள்லையும் வேட்பு மனுக்களை வந்து விருப்ப மனுக்களை வெளியே இருந்து வாங்குறீங்களா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க புகஞ்சிட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் விக்ரவாணி மாநாட்டுல போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம்பு இன்னமும் ஒரு இடத்துல நாங்க இன்டாக்டா இருக்கோம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களா, இப்ப யாராவது பேச சொல்லுங்களேன் திமுக கூட்டணில இருந்து இன்டாக்டா இருக்கணும். காங்கிரஸ் எங்க போகும்ன்றது தெரியாம குழப்பத்துல ஒரு கட்சி தலைமை திமுக. காங்கிரஸ் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சிகள் அதே கூட்டணியில் இருக்கிறவங்க, இன்னும் வெளியே இருக்கக்கூடிய தேமுதிக காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு அவங்களும் வெளியே நிக்கிறாங்க. ஸோ இது எல்லாரையும் வெளியே நிக்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பாம் அவர் போட்டாரு. அது நடக்காம கூட போகலாம். அது வந்து அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது, அதுல எந்த இழப்பும் தாவேக்காவுக்கு கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் டோர்ஸை ஓப்பன் பண்ணி உங்களுடைய வேல்யூவை நான் வந்து அந்த வேல்யூவை நான் மதிக்கிறேன், அதற்கு நான் ஒரு 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 இதை தரேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் வைக்கிறேன், ஓப்பனாகவே சொல்றேன் நிலைப்பாடுன்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு வரவங்க வரட்டும், இல்லாதவங்கள விட்டுட்டு நம்ம இருக்கிறவங்களை வச்சு நம்ம மக்களோட பயணிப்போம் அப்படின்றது தான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அண்ட் தென் பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்ன நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது அப்படின்றத. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.